இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்து வருகிற இந்த நற்செய்திக்காக, சுவிசேஷத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அவருக்கு மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணங்களிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக ஒவ்வொரு சூழ்நிலையும் இருந்தார் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 5 வசனம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு நல்ல ஒரு மணவாளனாக இருந்து நம்மை மகிழ்ச்சியோடு வைக்கிறார் என்பதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு மணவாளன் இருக்கிறார் என்றால் அவள் மணவாட்டியை சந்தோஷத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அவர் மணவாட்டியாக வைத்து நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார். ஆனால் உலக பிரகாரமான மணவாளன் அப்படியாக வைத்துக் கொள்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து செல்லும்போது அந்த மணவாளன் அந்த மணவாட்டியின் மீது அதிக கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். பல நேரங்களிலே அந்த திருமணம் முடிந்து சில நாட்கள் அந்த மகிழ்ச்சி இருக்கும், சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கழிந்த பின்பாக அந்த அதே மகிழ்ச்சி, அதே நேசம் இருக்குமா என்றால் இருக்காது. ஏன் அந்த நேசம் மறைந்து போகிறது என்றால் அந்த மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அற்றவராக, தன்னுடைய மணவாட்டியை மறந்தவராக, அவருடைய சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு இல்லாதவராக காணப்படுகிறார். இதனால் அவரால் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மணவாளனாக இருந்து மணவாட்டியாக நம்மை எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக வைத்து கொள்கிறார். இதனாலும் இயேசு கிறிஸ்து எப்படியாக நல்ல மணவாளனாக இருந்து நம்மோடு இருந்தார் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு 3 காரியங்களிலே சிந்திப்போம். முதலாவதாக, மணவாளன் மணவாட்டியை நேசிக்கும் விதமாக அவர் அலங்கரிக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டுள்ளது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறார் என்று. ஒரு மணவாட்டி தன்னிடமுள்ள நகைகளை எப்பொழுது அணிந்து கொள்வாள் என்றால் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது. தன்னுடைய கணவன் தன்னை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளும்போது அவள் நகைகளை அணிந்து கொள்வாள். தன் மணவாளன் தன்னிடத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவளுடைய முகத்திலே புன்னகை இருக்கும். அந்த புன்னகை இருப்பதோடு அவள் மேலும் தன்னுடைய உடலுக்கு சிங்காரிப்பதற்காக நகைகளை போட்டுக்கொள்வார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே கொடுத்து அவர் நம்முடைய முகத்தை மலர்ச்சி அடைய செய்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கும்போது முதலாவது முக மலர்ச்சி வருகிறது. மேலும் அவரோடு நாம் இருக்கும்போது பரிசுத்த அலங்காரத்தினால் நம்மை அலங்கரிக்கக்கூடிய ஒரே மணவாளன் அவர்தான். நம்மிடத்திலே நகை இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் புன்னகை நமது முகத்தில் இருக்கும்போது அது பெரிய அலங்கரிப்பாக நமக்கு காணப்படுகிறது. ஆனால் உலக பிரகாரமாக காணப்படக்கூடிய மணவாளன் எப்படியாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே மணவாளன் கோலியாத் போல் தங்களை காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள். இதனால் மனைவிகள் மேல் அவர்களால் பாசம் செலுத்த முடியவில்லை. அவர்கள் மணவாட்டியாக தன்னுடைய மனைவிகளை எண்ணாமல் அவர்களை ஒரு அடிமைகள் போல, வேலைக்காரர்கள் போல நினைக்கிறார்கள். இதனால் அவர்கள் மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, மணவாட்டி மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, சந்தோஷம் இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். தன்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாததினால் அவர்கள் தங்கள் நகைகளை கூட அணிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. சந்தோஷ மகிழ்ச்சி இல்லாமல் நகைகளை அணிந்து கொள்ள யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை எவ்வளவாய் பாதுகாத்தார், எவ்வளவாய் நம்மை மகிழ்ச்சியோடு வைத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருந்து நம்மை பராமரிக்கிறார். லூக்கா 5 அதிகாரம் 34 வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டுள்ளது, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ என்று வாசிக்கிறோம். மணவாளன் தன்னோடு இருப்பவர்களை, தன்னுடைய மணவாட்டி மற்றும் தன்னோடு இருப்பவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், தன்னுடைய தோழர்கள்
யாவரையுமே நல்லபடியாக பராமரிப்பார். மணவாளன் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், தன்னுடைய நண்பர்கள் சகோதரர்களை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருப்பார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மோடு இருந்து நம்மை பராமரித்தார். ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து நம்மை போஷித்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு நாளுங்களும் செய்து கொடுத்து நம்மை கரிசனையோடு பாதுகாத்து வந்தார். ஆனால் உலகத்தில் உள்ள மணவாளன் அப்படியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே மணவாளன் மணவாட்டியை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடத்திலே அவர் விட்டுவிடுகிறார். இதனால் என்ன செய்கிறது? நல்ல ஒரு மரியாதை இல்லாமல் தன்னுடைய மணவாட்டியை அவர்கள் ஒடுக்குகிறார்கள். மணவாட்டிக்கு வீட்டிலே சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இதனால் என்ன செய்கிறார்? அவரால் சரியாக சாப்பிட முடியவில்லை, தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கணவர் தன்மேலு அன்பு செலுத்த வேண்டும், தன் கணவர் தன்னை நன்றாக பராமரிக்க வேண்டும் என நினைக்கிறார். இதனால் அவருக்கு அந்த உணவுகள் கூட கசப்பாக மாறிவிடுகிறது. அவர் உபவாசிக்க வேண்டும் என முடிவெடுக்கிறார். தான் உபவாசித்து இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறார், எப்படியாவது என் கணவர் என்னை பராமரிக்க வேண்டும், இந்த குடும்ப உறுப்பினர்களிடத்திலே என்னை மறுபடியும் தலை தூக்கி வைக்க வேண்டும், என் கணவர் மறுபடியும் என்னை நேசிக்க வேண்டும், என்னை அவர் பராமரிக்க வேண்டும், என்னை அக்கறையோடு கவனிக்க வேண்டும் என அவர்கள் உபவாசிக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். எனவே உலக பிரகாரமான கணவர்கள் நம்மை உபவாசிக்க செய்துவிடுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்தார், நம்மை பராமரித்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு பாதுகாப்பாளனாக இருக்கிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மணவாளன் என்பவன் தன் மணவாளியை அடைக்கப்பட்ட தோட்டம் போலவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போலவும் முத்திரிக்கப்பட்ட கிணற்றை போலவும் ஆக்குகிறான். மணவாளன் என்பவன் தன் மணவாட்டிக்கு பாதுகாப்பு அரணாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினிமயமான பாதுகாவலை நம்மோடு கொடுத்துக்கிறார். அதனால தான் நம்மை யாரும் மேற்கொள்ளாதபடி நாம் இன்றும் உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாக இது பண்ணுகிறாராம்? மறைவு கட்டப்பட்ட கிணறு போல நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பலன், நம்முடைய தாளந்து எதையும் வீணடித்து விடாதபடிக்கு நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அங்கீகரித்து வைத்திருக்கிறார். மேலும் நம்முடைய கிணறு நம்முடைய காரியங்கள் எதுவும் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தூற்று போகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். மேலும் பரிசுத்தமான முத்திரையாக அவருடைய முத்திரையை நமக்கு போட்டு நம்மை பாதுகாக்கிறார். எனவே நம்மை மேற்கொள்ள வருகிறவர்கள் இவர்களிடத்தில் இயேசு இருக்கிறார், மணவாளனாக இயேசு இவர்களோடு இருந்து பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் நம்மை ஒடுக்காமல் சென்று விடுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து பல நேரங்களிலே நமக்கு மணவாளனை போல பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் உலக பிரகாரமான மணவாளன் எப்படியாக இருக்கிறார் என்றால் பல நேரங்களிலே அந்த மணவாட்டியை மறந்து விடுகிறார்கள், தன்னுடைய மனைவியை பற்றி நினைப்பதில்லை. பல நேரங்களிலே அவர்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை என்று அவர்கள் விட்டு சென்று விடுகிறார்கள். பாதுகாப்பாளனாக இல்லாமல் அவர்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருப்பதினால் வீட்டிலே உள்ள மக்களும் இன்னும் வெளியிலே உள்ள மக்களும் அந்த மணவாட்டிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், பல கேலியான வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவர்களை தூசிக்கிறார்கள், மேலும் அவர்களுக்கு மனவடிவாக்குகிறார்கள். பாதுகாப்பு அரணாக மணவாளன் இல்லாததினால் அவர்களுக்கு மணவாட்டியை அவர்கள் அதிகமாக கடினப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். இதனால் மணவாட்டி சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் காணப்படுகிறார். எனவே நாம் இம்மட்டும் வாழ்ந்திருக்கும்படியாக சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக இயேசு கிருபை செய்து நம்மோடு இருந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டுவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மணவாட்டியாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே மணவாளன் என்பதை புரிந்து கொள்வோம். அவர் மணவாளனாக இருந்து நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வருகிறார், இனிமேலும் அவர் நம்மை வழிநடத்தி வருவார். எனவே இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மை பரிசுத்த அலங்காரத்தினால் நம்மை அலங்கரிப்பார், நம்மை அவர் பராமரிப்பார், அவர் நம்மை பாதுகாத்து நம்மை இனிமேலும் வழிநடத்தி வருவாராக. அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் மணவாளனாக நீர் இருந்து மணவாட்டியாக எங்களை நீர் நன்றாக பார்த்து கொண்டீர், அதற்காக உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இனி வரும் காலங்களிலும் நீரே மணவாளனாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களை அலங்கரித்து எங்களை பராமரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.